ஆதியாகமம் 22:5 அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரன் நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டவர் அபிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்க ஆபிரகாம் வேலைக்காரர் பார்த்து சொல்ல வார்த்தை தான், நீங்க காத்திருங்க, நாங்க போய் தொழுது கொண்டு வருவோம். ஆனா இவன் போறது எதுக்காக தெரியுமா? பிள்ளைய தகன பலி இடுறதுக்கு. ஆனா பேசின வார்த்தை என்ன தெரியுமா? நானும் பிள்ளையானும் போய் திரும்பி வருவோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்க வாழ்க்கையில கூட உங்க சூழ்நிலை பயங்கர எதிராக இருக்கலாம். சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு நடக்க வேண்டிய அற்புதம் நடக்கணும், ஆனா என் சூழ்நிலை அப்படி எதிராக இருக்கு பாஸ்டர். அதனால ஆண்டவரை பார்த்து சொல்ல விரும்புகிறாரு, உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீங்க வாயில பேசுற வார்த்தை விசுவாச வார்த்தையா இருக்கணும். பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசமான வார்த்தையினால நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து போறோம். பைபிளை வாசிக்கிறோம், கானானிய ஸ்திரீ விசுவாச வார்த்தை பேசினாங்க, ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய மனசு இல்லை, ஆனா பேசின விசுவாச வார்த்தை அற்புதத்தை கொண்டு வந்தது. அதனால உங்க வாழ்க்கையில கூட உங்க சூழ்நிலை எவ்வளவு எதிராக இருக்கட்டுங்க, நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அந்த வார்த்தை சொல்ல சொல்ல என்ன ஆகும் தெரியுமா? கர்த்தருக்கு அற்புதம் செய்வார். பைபிளை வாசிக்கிறோம், குதிரை யுத்த நாளுக்கு இந்த ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு ப்ரிப்பரேஷன் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு முன்பாக விசுவாச வார்த்தை பேசுங்க, அவனோட வசனத்தை அறிக்கிட்டு சொல்லுங்க. நான் நிச்சயமா சொல்றேன், எவ்வளவு எதிரான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். நீங்க வாசிக்கிறோம், கடைசி என்னாச்சு அப்படின்னா, போய் தகன பலி இடல, ஈசாக்க தகன பலி இடல. பைபிளை வாசிக்கிறோம், கர்த்தர் ஈசாக்காக உங்க ஆட்டுக்கடை உருவாக்குனார். அதே போல உங்க வாழ்க்கையில கூட உனக்காக நீ விசுவாச வார்த்தை பேசும்போது கர்த்தர் உனக்காக இன்னொரு வழி திறந்து கொடுத்து கர்த்தர் அற்புதம் செய்வார். God bless you.